அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உடல் ஆரோக்கியம் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக வேண்டி நிறைய துஆக்களை செஞ்சுருக்கிறாங்க. அதில் ஒரு துஆ இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினமும் அந்த துஆவை பேணுதலாக ஓதிக்கொண்டே வந்தார்கள். லம் யகுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஉ ஹாஉலாஇல் கலிமாத். இந்த உடல் ரீதியான ஆரோக்கியம் ரீதியான இந்த துஆக்களை நபி அவர்கள் விட்டதே கிடையாது. காலையிலும் மாலையிலும் ஒரு தடவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவை ஓதுவாங்க. இந்த துஆ எதற்கானது அப்படின்னு சொன்னால் ஆஃபியத்துக்கானது. அந்த துஆவுக்குள்ளரையே 3 விஷயம் வந்துடும். ஒன்று ஆஃபியத், இரண்டாவது மனிதனுக்கான பாதுகாப்பு. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆஹிரா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா ஃபி தீனி வ துன்யாய வ அஹ்லி வ மாலி. அல்லாஹும்ம அஸ்துர் அவ்ராத்தி வ ஆமின் ரவ்ஆத்தி. அல்லாஹும்ம அஹ்ஃபல்னி மின் பைனி யதைய வ மின் கல்ஃபி வ ஐ யமீனி வ அன் ஷிமாலி வ மின் ஃபௌகி வ அஊது பி அஸமதிக அன் உக்தால மின் தஹ்தி. இந்த துஆ தான். இந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினமும் காலையில் ஒரு தடவை, மாலை நேரத்தில் ஒரு தடவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த துஆவை ஓதுவதினால் உடலுக்கான ஆரோக்கியம். அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆஹிரா. இம்மையிலையும் மறுமையிலையும் நான் உன்னிடத்திலே ஆஃபியத்தை சலாமத்தை கேட்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியத்தை. யா அல்லாஹ் மன்னிப்பையும் ஆஃபியத்தையும் ஃபி தீனி என்னுடைய மார்க்க ரீதியாக, வ துன்யாய உலகம், வ அஹ்லி வ மாலி என் குடும்பம் என் செல்வம் அனைத்திலும் கேட்கிறேன். அல்லாஹும்ம அஸ்துர் அவ்ராத்தி. யா அல்லாஹ் எனது குறைகளை மறைத்துவிடு. வ ஆமின் ரவ்ஆத்தி என் பயத்தை போக்கிவிடு. அல்லாஹும்ம அஹ்ஃபல்னி மின் பைனி யதைய. யா அல்லாஹ் எனக்கு முன்னால், வ மின் கல்ஃபி எனக்கு பின்னால், வ ஐ யமீனி வ அன் ஷிமாலி வலது இடது, வ மின் ஃபௌகி மேலே உன்னுடைய பாதுகாப்பை எனக்குத்தான். வ அஊது பி அஸமதிக அன் உக்தால மின் தஹ்தி. உனது கண்ணியத்தை கொண்டு நான் கேட்கிறேன், யதார்த்தமாக பூமியிலே நான் புதைக்கப்படுவதை விட்டும், என்னை அறியாமலே பூமிக்குள் நான் இழுக்கப்படுவதை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தருகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் ஆரோக்கியம் ரீதியான துஆவையும் பாதுகாப்பு துஆவையும் நபி அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. உடல் ஆரோக்கியம் ரீதியான ஃபஸ்ட்டு வார்த்தை. அடுத்தது அல்லாஹும்ம அஸ்துர் அவ்ராத்தி வ ஆமின் ரவ்ஆத்தி. யா அல்லாஹ் எனது குறைகளை மறைச்சிடு, என்னுடைய பயத்தை போக்கிவிடு. மூன்றாவதாக கேட்டது பாதுகாப்பு. கீழே விழுந்து யதார்த்தமாக பூமியில் அப்படியே உள்வாங்குவது, வலதுபுறமாக இடதுபுறமாக முன்னால் பின்னால் மேல் இவைகளின் நாலா திசையிலிருந்தும் வரக்கூடிய ஆபத்துகளை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே இந்த துஆக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த துஆக்களை நாம் ஓதும் பொழுது நிச்சயமாக அந்த பாதுகாப்பும் உடல் ஆரோக்கியமும் நமக்கு கிடைக்கும். எனவே இதை ஒரு தடவை தான் நம்ம ஓதுகிறோம். அதனால் பேணுதலாக காலையிலும் மாலையிலும் நாம் ஓதி வருவோமேயானால் இந்த ஹதீஸிலே வரக்கூடிய அந்த துஆவினால் ஏற்படக்கூடிய பலன்களை நாம் கண்கூடாக பார்க்கலாம். அதை பேணுதலாக ஓதி வரும் பொழுது நிச்சயமாக அதனுடைய பலன்கள் நம்முடைய வாழ்க்கையில் உணரலாம். எனவே நாம் துஆக்களை நம்பிக்கையோடு, இஹ்லாஸோடு, இஸ்திகாமத்தோடு ஓதும் பொழுது தான் அதனுடைய பலன் பார்க்க முடியும். அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களாக எல்லோரையும் ஆக்கி வைப்பானாக.
அவனுடைய பாதுகாப்பை பெற்ற மக்களாக நம்ம எல்லோரையும் ஆக்கி வைப்பானாக. உடல் ஆரோக்கியத்தோடு